இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு வழங்கும் 3 விதமான கடன் திட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கறவை மாடு வழங்குவதற்கான கடன் திட்டம் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு கறவை மாடு வாங்குவதற்கு கடன் திட்டம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் வழங்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களின் பயனர்களை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு குறைந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு வந்து 2 கறவை மாடுகள், எருமை மாடு உட்பட வாங்குவதற்கு 1,20,000 கறவை மாடு ஒன்றுக்கு 60,000 வழங்கப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள், ஆண்டுக்கான வட்டி விகிதம் 7%, பயனாளியுடைய பங்கு 5% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையருடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இவங்க தகுதி உடையவர்கள். வயது பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 60 வயதுக்குள் இருக்கணும். மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் வந்து உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே விண்ணப்பிக்கலான் இருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான முறை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையதளத்தில் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தேவையான சான்றுகள் பார்த்தீங்கன்னா சாதி சான்று, வருமானம் சான்று மற்றும் பிறப்பிட சான்று, இது 3 சான்றுகள் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் கறவை மாடு வழங்குவதற்கான திட்டம். அடுத்ததான் வந்து குழு கடன் திட்டம் பற்றி பார்க்கலாம். குழு கடன் திட்டத்தில் வந்து ரூபாய் 25 லட்சம் வரை கடன் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவர் குழுவாக சிறு தொழில் அல்லது வணிகம் செய்வதற்கு குழு கடன் வழங்கப்படுகிறது இருக்காங்க. குழு உறுப்பினர்கள் ஒருவருக்கு வந்து அதிகபட்சம் 1,25,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆண்டு வட்டி விகிதம் வந்து 7%, திரும்ப செலுத்து காலம் வந்து 3 ஆண்டுகள். ஒரு குழுவில் அதிகபட்சம் வந்து 20 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாக இருத்தல் வேண்டும். தகுதிகள் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையர், ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து 18லேருந்து 60 வயது வரை இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலர் அலுவலகங்கள், டாப்செட்கோவின் இணையதளம் tapsetco.tn.go.in வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்கள் மூலம் அப்ளை பண்ணலாம். மாவட்ட அல்லது மத்திய அல்லது நகர கூட்டுறவு வங்கிகள் அல்லது கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகிய இடங்களில் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா சாதி சான்று, வருமான சான்று மற்றும் பிறப்பிட சான்று, குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, இதெல்லாம் தேவையான ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து தனிநபர் கடன் திட்டம் 25 லட்சம் வரை தராங்க. சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு வந்து கடன் உதவி, திரும்ப செலுத்தும் காலம் 3லேருந்து 5 ஆண்டுகள், ஆண்டு வட்டி விகிதம் 7லேருந்து 8%, பயனாளியுடைய பங்கு 5% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகுதிகள் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையர், ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். வயது வந்து 18லேருந்து 60 வயதுக்குள், குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா tapsetco.tn.go.in வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்களில் அப்ளை பண்ணலாம். மாவட்ட, மத்திய, நகர கூட்டுறவு வங்கிகள் மூலம் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் ஆவணங்கள் சாதி சான்று, வருமான சான்று, பிறப்பிட சான்று, திட்ட அறிக்கை, முன்னிலையில் உள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து விலை புள்ளி 5 லட்சத்திற்கு மேல் வாங்குவவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, இதெல்லாம் தேவையான ஆவணங்கள். வங்கி கோரும் அடமானத்துக்குரிய ஆவணங்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேவைப்படும் ஆவணங்கள். இதுதான் வந்து தமிழ்நாடு அரசின் கடன் வழங்கும் 3 முக்கியமான திட்டங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.